பிளட் டெஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போலாம் நம்ம உடம்புல ரத்தம் இருக்கிறத விட இந்த பானிபூரியோட பானி தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டோம் அந்த பானிபூரிக்கு. இப்போ நான் செய்ய போகிற பானிபூரி ரெசிபி வந்து கொல்கட்டா ஸ்டைல் பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. பட்டாணியை நைட்டே ஊற வச்சுருந்தேன். பட்டாணி, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் அந்த க்ரீன் பானி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் மல்லி, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஜீரகம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இங்கே நம்ம வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துட்டு இது கூட மிளகாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த வதக்கின மசாலாவை ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, பட்டாணி அதில் சேர்த்துட்டு இது கூட மல்லிக்கீரை, அந்த க்ரீன் பானி அரைச்சி வச்சோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மசிச்சு வச்சுருங்க. அந்த க்ரீன் பானியில் ஜல்ஜீரா, கருப்பு உப்பு, புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பவுலில் அந்த க்ரீன் பானி எடுத்து அது கூட கொஞ்சம் ஐஸ் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஹீரோவோட என்ட்ரி பூரி. அதை உடச்சிட்டு உள்ளே இருந்த ஸ்டஃபிங்கை வச்சு அந்த பானியை ஊற்றி வாயில் ஒன்று போட்டால் உன்னோட நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.